ரூமுக்குள்ளே போகும்போது சூர்யா பார்த்துடுறாங்க எழுதி வச்ச லெட்டர் எல்லாமே. இனிமேல் நீங்கள் என் மேலே பொசிசிவாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. ஐஸ்வர்யா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு பயங்கரமாக ஸ்டைலிஷாக கூட்டிகிட்டு வராங்க வெளியே. எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாயிடுது. இது நம்ம மகாவா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா நான் இப்படி தான் எனக்கு வரப்போகிற மருமக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன், அதே மாதிரி இருக்கா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுது மகாக்கு. எல்லாரும் வாங்க இன்னைக்கு கொத்து சாவி கொடுக்கறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அத்தையை நடுவில் வச்சுக்கிட்டு அவங்க முன்னாடி கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. எல்லாரும் எதுக்குமே போயிட்டு கொத்து சாவி வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே வராங்க ஒரு ரவுண்டு. ராஜலட்சுமி எல்லாரும் இவங்க கிட்ட கொடுப்பாங்க அவங்க கிட்ட கொடுப்பாங்கன்னு சொல்லி வச்சுட்டாங்க. அனாமிகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சாவியை வாங்கி நான் என்னெல்லாம் பண்ண போகிறேன்னு பாரு இந்த வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ராஜலட்சுமி மகா கிட்ட கொடுக்குறாங்க. கோவம் வந்தது காயத்ரிக்கு. எதுக்கு மகா கிட்ட கொடுக்கணும், அவள் தான் ஆஃபீஸ் போகிறாள்ல, அனாமிகா தானே வீட்டில் இருக்கா, அப்படிங்க அனாமிகா கிட்ட தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் எதுக்கு அனாமிகா கிட்ட கொடுக்கணும், இவ தான் மூத்த மருமக இந்த வீட்டுக்கு, அதனால இந்த மூத்த மருமகளுக்கான மரியாதையை நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் யாருக்கு என்ன தேவை, இந்த வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே மகா பொறுப்பாக பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவள் பொறுப்பான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மகாவும் ரொம்ப சந்தோஷமாக வாங்கிக்கிறாங்க. சூர்யாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகிடுது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மகா ஆஃபீஸ் கிளம்பி போகிறாங்க. அங்கே காரை விட்டு இறங்கணுன்னு பயங்கரமாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லா ஸ்டாஃப்மே வந்து நல்லா இருக்கீங்க மகா மேடம், நீங்கள் அழகாக இருக்கீங்க அப்படி இப்படின்றாங்க. ரூமுக்குள்ளே போன மகா பார்த்தீங்கன்னா மகாவா இது நேற்று நான் பார்த்தா ரசனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோமே, இன்னைக்கு அழகாக இருக்க